ஹலோ மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நம்புறேன். ஸோ நான் உங்க கார்த்திக் கணம். இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ கங்குவா மூவி பத்தி தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், எல்லாரும் நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா படம் வந்து நிறைய பேட் ரிவ்யூஸ் கமெண்ட்ஸ் எல்லாமே ரிசீவ் ஆகி படமும் தேட்டர்ல இருந்து வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஓடிடி தளத்திலே வந்துருச்சு. ஸோ இப்போ இருக்கிற நீ கங்குவா பத்தி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் யோசிக்கலாம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு 1 வீக் ஆகோ தான் வந்து பாத்தீங்கன்னா படத்தை பார்த்தேன். கங்குவா படம் பார்த்தேன். அமேசான் பிரைம்ல தான் நான் பார்த்தேன். பார்த்துட்டு எனக்கு மனசுல பட்டுச்சுன்னா படம் பார்க்கும்போது ஒரு ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு. நல்லா தான்டா இருக்கு இந்த படம். இது எதுக்குடா இவ்வளவு ஒரு வன்மத்தை கக்குனாங்க இந்த படத்துக்கு மேல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் ஓடிக்கிட்டே இருக்கு. படம் ஒரு பக்கம் பாக்குறோம் நம்ம, பட் நம்ம மைண்டுக்குள்ள வந்து நிறைய பாக்குறோம் இல்லைங்களா சோசியல் மீடியாஸ்ல. அந்த அவங்க கொடுக்குற கமெண்ட்ஸ் அண்ட் மீன்ஸ் இதெல்லாமே பார்த்துட்டு அதுவுமே சைட்ல போயிட்டே இருக்கு. அப்போ என்ன ஆகுனா அந்த அவங்க கொடுத்த அந்த பதில்கள் கமெண்ட் பாத்தீங்கன்னா படத்தை ஒண்ணுமே அஃபெக்ட் பண்ணல. எனக்கு படம் நல்லா இருக்கு பார்க்கும்போது. ஒரு சில சீக்வன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கு. எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருக்குது. ஸோ இந்த சீன் ஏன் பின்னாடி வச்சிருக்கேன்னா, நீங்க இந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அவ்வளவு சூப்பரா இருக்கு. நான் சொன்ன அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ், அந்த சினிமோகிராஃபி சொல்லுவாங்க இல்லையா, அது எனக்கு சரியா வாயில நோயில. ஸோ அந்த இதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தரமா இருக்கும். ஆக்சுவலா வந்து இதுல அந்த ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு. அதுல எந்த ஒரு இதுவுமே இருக்கிறத காட்டுறாங்க இல்லைங்களா, அதுதான் வந்து கொஞ்சம் லேகுன்னு சொல்லலாம். அந்த படத்துக்கு கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் டைம் இருக்குதோ இல்லை போர் அடிக்குதோ அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி படத்துல எந்த ஒரு குறையுமே இல்லை. எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க. சூர்யாலாம் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட காஸ்டியூம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு. அவர் வந்து கண்ணிலே வந்து சில பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காரு சூர்யா. இவ்வளவு சூப்பரா இருக்குங்க. அதெல்லாம் எல்லாருமே எப்ப பாரு வந்து ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட் எடுங்க எடுங்கன்னு சொல்றோம், இல்ல ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்ல இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்றோம். நம்ம ஏங்க ஹாலிவுட் ஸ்டாண்டர்டே பார்த்துட்டு இருக்கணும்? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இதுவே வந்து ஒரு தரமான சீக்வன்ஸ் தான் இருக்கு. இதுலயே நிறைய சீன்ஸ் தான் நல்லா இருக்கு. ஆனா நம்ம ஆடியன்ஸ் வந்து ஏன் டச்சப் பண்ணிக்கல, ஏத்துக்க முடியல அவங்களால. ஏன்னா சில பேருக்கு இப்படி இருந்தாதான் பிடிக்கும். 4 சாங்கு 2 ஃபைட்டு ஒரு ரொமான்ஸ் இப்படி இருந்தாதான் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரியே போறாங்க. அதனாலே சில நல்ல படங்கள் வந்து எடுத்தா இந்த மாதிரி ஒரு தப்பான கமெண்ட் எல்லாம் கொடுத்து அந்த படத்தை வந்து டோட்டலா டேமேஜ் பண்ணா பின்னாடி வரும் டைரக்டர்ஸ் வந்து எப்படி எடுப்பாங்க? நம்ம கேட்கறோம் இல்லைங்களா, எங்களுக்கு இந்த மாதிரி படம் கொடுங்க எப்படி பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி எடுப்பாங்க சொல்லுங்க? ஸோ அதெல்லாம் வந்து அவங்க ஒரு பேட் இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகி அவங்களோட ஸ்டோரி ரைட்டிங்கே வந்து டிஸ்டர்ப் பண்ண சான்சஸ் இருக்கு. எனக்கு நம்ம ஊர்லயும் சரி இல்ல நம்ம கண்ட்ரிலயுமே சரி ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட் படம் எடுக்கிறதுக்கு நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க. அது தேவையான பட்ஜெட் அந்த அமௌண்ட் ப்ரொடக்ஷன் டீம் கொடுக்கணும். எல்லாருக்கும் ஒரு டீமா க்ரூவா இருந்து ஒத்துழைக்கணும். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஸோ இப்படியாப்பட்ட ஒரு படம் வரும்போது மக்கள் வந்து பல பேர் வந்து அதை ரொம்ப தவறா யூஸ் பண்ணி படம் நல்லா இல்லை, அந்த சவுண்ட் குவாலிட்டி வந்து அதிகமா இருக்கு, தியேட்டர்ல உட்கார பல்வேறு கருத்துக்களை அவங்க வச்சிருந்தாலும் அதெல்லாம் கேட்டு அந்த டீம் வந்து அந்த சவுண்ட்லாம் ஏதோ ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு மீம்ஸ்லயோ இல்லை நியூஸ்லயோ கூட நம்ம பார்த்தோம். நான் சோசியல் மீடியாவில் நான் சொல்றேன். ஸோ இப்படி ஆடியன்ஸோட ஃபீட்பேக் எடுத்து அவங்க இமீடியட்டா ரெஸ்பான்ஸ் பண்றாங்கன்னா அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம சொன்னா அக்செப்ட் பண்றாங்க அப்படின்றத. உங்களுக்கு பிடிக்கலையா, பிடிக்கலன்னு தாராளமா சொல்லலாம். படம் தப்பே கிடையாது. ஏன்னா நம்ம கை காசை போட்டுதான் ஒரு 150 ரூபா 200 ரூபா போட்டுதான் நம்ம படம் பாக்குறோம். அதனால சொல்றது தப்பு இல்லை. நல்லா இருக்கு நல்லா இல்லை நீங்க தாராளமா சொல்லிட்டு போகலாம். ஆனா சில பேர் பேசுறாங்க இல்லைங்களா, அது ரொம்ப தவறான ஒரு செயல். என்னை பொறுத்த வரைக்கும் சொல்றேன். நீ யாரா இதெல்லாம் பேசுற? எனக்கு இதனால ஒரு லாபமும் கிடையாது. பட் அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. ஏன் இந்த மாதிரி வந்து ஒரு தேவையில்லாத விஷயமும் பண்ணது அப்படின்றது எனக்கு தோணுச்சு. லாஸ்ட் வீக் படம் பார்த்தேன், சபரிமலைக்கு போயிட்டேன், நானு வந்து போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டதுனால தான் நான் வீடியோ போடுறேன். ஸோ நீங்க உங்க கமெண்ட்டை தாராளமா தெரிவிங்க. பட் அது எந்த வேலை இருக்குன்றத பாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க ஏகப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ப்ரொடக்ஷன் டீம்ல வந்து படத்தை பெருசாக்குறது எல்லாம் பண்ண ஓகே தான். பட் யாருமே வந்து நம்ம தனிப்பட்ட விஷயத்துல வந்து நீங்க படத்தை வந்து உள்ள வந்து பாருங்க, கருத்தை பிடிச்சி எதுவுமே திறந்து தள்ளல. அதனால நம்ம காசை போட்டு நாம தான் பார்க்கணும். நம்ம என்டர்டைன்மெண்ட்காக பார்க்கறோம். நமக்கு ஒரு டைம் பாஸ் ஆகணும், இல்ல எங்கேயோ போர் அடிக்கிறோம் நம்ம போறோம். அதனால நம்ம கொடுக்குற ஒரு வார்த்தையுமே வந்து பார்த்து கொடுங்க. ஏன்னா வெளியில சோசியல் மீடியால எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையா இருக்கு அதெல்லாம். ஆனா அதெல்லாம் கேட்க வேண்டிய இடத்துல கேட்டா ரொம்பவே நல்லா நம்ம சொசைட்டில. அங்க இல்லாம ஜஸ்ட் ஒரு தியேட்டர் வாசல்ல மைக் வச்சுட்டு அங்க மட்டும் எல்லா மக்களும் போயிட்டு இது நொட்டை அது நொட்டைன்னு சொன்னா அது சரியா படலை எனக்கு. அதனாலதான் சொல்றேன். படம் உண்மையா வந்து ரொம்ப நல்லா இருக்கு கங்குவா. இப்போ மிஸ் பண்ணவங்க, நீங்க வந்து இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பேடு கமெண்ட்னால மிஸ் பண்ணவங்க இல்ல தியேட்டருக்கு போக முடியாதவங்க வந்து பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம்ல இருக்கு, பாருங்க. இது அட்வர்டைஸ்மெண்ட் எதுவும் இல்லை, ஒரு தனி நபரா நான் பார்த்தேன், எனக்கு பேசணும்னு தோணுச்சு, அதனால பேசினேன், வேற ஒண்ணும் இல்லை. விருப்பம் இருக்கிறவங்க போய் பாருங்க. ஒரு விஷயம் மட்டும் எனக்கு ஷேர் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசைங்க இந்த மேட்டர்னால. என்னன்னு பாத்தீங்கன்னா ராஜமொழி நினைச்சாலும் இன்னொரு பாகுபலி எடுக்க முடியாது, புரியுதுங்களா? கேஜிஎஃப் டைரக்டர் நினைச்சாலும் இன்னொரு கேஜிஎஃப் எடுக்க முடியாது அவங்களால. அப்புறம் நம்ம ஊர்ல நீங்க சொல்லணும்னு பாத்தீங்கன்னா சங்கரே நினைச்சாலும் இன்னொரு ஜென்டில்மேன் எடுக்க முடியாது, ஏஆர் முருகதாஸ் நினைச்சாலும் இன்னொரு துப்பாக்கி படம் எடுக்க முடியாது, கேவி ஆனந்தே திருப்பி வந்தாலும் இன்னொரு அயன் படம் எடுக்க முடியாது, விக்ரமே நினைச்சாலும் காசி மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுக்க முடியாது.
இது எல்லாமே அந்த சூழல் டைம் இது எல்லாமே சேர்ந்து உருவாகணும். இதெல்லாம் வந்தாதான் அந்த படைப்பு நல்லாவே இருக்கும். சினிமாக்கு மட்டும் இல்லை, இது நம்ம வாழ்க்கையிலே கூட சொல்றேன் நான். நம்ம ஒரு ட்ரெஸ் போய் திடீர்னு பிடிச்சி எடுப்போம், அது ரொம்ப நல்லா இருக்கும் நமக்கு. நீங்க 10 வாட்டி போட்டுக்கிட்டு பார்த்து எடுப்பீங்க, அது நல்லாவே இருக்காது. உங்களுக்கே தெரியும், ஃபீல் பண்ணிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்றேன். ஸோ இவங்கலாம் திருப்பி எடுத்தாலே அது எடுக்க முடியாது. தேங்க்யூ, இதை பத்தி தான் பேச வந்தேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 31st. ஸோ 31st 12/20/24. ஸோ கிட்டத்தட்ட இந்த வருஷத்தோட லாஸ்ட் எண்டிங்ல தான் இருக்கும். இந்த வீடியோ நான் இன்னைக்கு தான் அப்லோட் பண்ண போறேன். இந்த நேரத்தில் இன்னொரு விஷயமா நான் ஷேர் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு 2025 வருஷம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ எல்லாருக்கும் விஷ் யூ வெரி ஹாப்பி நியூ இயர். எனக்குமே உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும்னு தோணுச்சுன்னா தயவுசெய்து கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் பார்க்குறேன், எனக்கு எத்தனை பேர் சொல்றாங்க. ஒருத்தர் 2 பேர் இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேர் பண்றாங்களான்றத பார்க்கலாம். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். சேஃபா என்ஜாய் பண்ணுங்க. தயவு செஞ்சு இந்த 12 மணிக்கு ரேஷ் டிரைவிங் பண்றவங்க அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் கண் கூட பார்த்துருக்கிறேன். என் வீடு வந்து ட்ரிப்ளிகேன் மெரினா பீச் பக்கத்துல தான் இருக்குது. ஸோ அங்கேயே நான் வந்து பல நியூ இயருக்கு பல தடவை பார்த்துருக்கிறேன். என்ஜாய்மெண்ட்டுக்காக பண்றோம், அந்த டைம் ஒரு எக்ஸைட்மெண்ட் எல்லாம் பண்ணிடுறீங்க. பட் யாரோ ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா அந்த ஒரு 1 hour ஹாப்பினஸ்க்காக நீங்க அடுத்த 6 மாசமோ இல்லை 1 வருஷமோ வந்து கஷ்டப்படணும், அதாவது உங்களை ரெக்கவர் ஆகுறதுக்கு. பட் அதுவுமே இல்லை, நம்ம உயிர் லாஸ் ஆச்சுன்னா போனா வராது. ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லா பத்திரமா எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. வீட்லயே இருங்க. நிறைய ரூட்ஸ் போட்டிருக்காங்க, செக் பண்ணி ஷார்ட்ஸ்ல ஒன்னா கூட நான் உங்களுக்கு போட்டுறேன் டீட்டெயில்டா. ஸோ பத்திரமா என்ஜாய் பண்ணுங்க. விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். இன்னொரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் பை ஃப்ரம் கார்த்திக் அண்ணா.